ஒரு பிளாட்ல பவர் கட் ஆயிடுச்சு. 5 நாளா கரண்ட் இல்லை. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க, ஈவி போன் பண்றாங்க, எல்லாத்துக்கும் போன் பண்றாங்க, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லார் வீட்டுல இருந்து பிளாட்ல இருந்தும் வெளில வந்து எல்லாரும் கேக்குறாங்க கரண்ட் இல்லைன்னு. ஒரு வீட்டுல மட்டும் கதவே திறக்கல. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இந்த பிளாட்ல யாருமே வரல குரல் கொடுக்கறது கூட, 5 நாளா கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போறாங்க. என்னங்க இது அநியாயமாகுது, நாங்களே பிளாட்ல கரண்ட் இல்லைன்னா சத்தம் போடுங்கிறோம், நீங்க பாட்டுக்கு உள்ள இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லி உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா கணவன் மனைவி 2 பேருமே பிளைண்ட், பார்வை இல்லாதவர்கள். இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, கரண்ட் இல்லை அதுவாக தெரியுமான்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், 5 நாள் கரண்ட் இல்லாம இருக்கிறதுக்குவே உங்களால முடியல, சத்தம் போடுறீங்க கத்துறீங்க, ஒரே சவுண்டா இருந்தது, எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கரண்ட் இல்லை, நாங்க எப்படி இருக்கோம், எங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியல. அதனால கரண்ட்டு இருட்டு, அதனால இருட்டுல வர்றது கரண்ட்டு, நாங்க வாழ்நாள் ஃபுல்லா கரண்டே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தா இருக்கலாம். யாரையுமே வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடாது, அவங்களுடைய இடத்துல இருந்து பார்த்தாதான் என்ன கஷ்டம்னு தெரியும். ஒரு பெரிய பணக்காரர், அவரு தன்னுடைய மகனை கூப்பிட்டு போனாராம். கூட்டிட்டு போயிருக்காரு. ஒரு இடத்துக்கு போயிட்டு மகனுக்கே தெரியாம ஓடி வந்துட்டார், கார் எடுத்துட்டு வந்துட்டார் சொல்லாம செய்யாம. மகன் வந்து சாப்பிட்டு தேர்றான், அப்பா இல்லை. அவன் என்ன பண்ணா, கால் டாக்ஸி பிடிச்சி வந்துட்டான். 2வது நாள் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அங்கேயும் அதே போல ஆளு திடீர்னு காணாம போயிட்டார். இவன் என்ன பண்ணிட்டான், ஆட்டோ பிடிச்சி வந்துட்டான், காட்டுல கொண்டு போய் விட்டு வந்துட்டார். ஒரு ரவுண்ட் போகலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல கொண்டு போய் விட்டார். அவனுக்கு அங்கிருந்து வர்றதுக்கு தெரியல, நாடு எங்க இருக்குது காடு எங்க இருக்குது, செல்லு பாக்குறான், டவர் இல்லை, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எங்காவது இருந்தா கூட வந்துடலாம். அப்பாவுக்கு போன் அடிச்சு கதறான், அப்பா இது பாருப்பா என்னை விட்டு வந்துட்டேன், இது எங்கன்னு தெரியல, எதுக்கு என்ன இந்த முறை ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான். அப்புறம் அப்பா சொன்னார், இது பாருப்பா வெளி உலகமே தெரியாம நீ இருக்க கூடாது, ஒரு இடத்துல விட்டு வந்தா கால் டாக்ஸில வந்துட்ட, ஒரு இடத்துல விட்டு வந்தா ஆட்டோல வந்துட்ட, இப்ப முகமே தெரியாத இடம், ஆள் நடமாட்டமே இல்லை, அங்கிருந்து வரணும். நானும் அப்படிதான் வந்தேன், ஒரு கிராமத்துல இருந்து வந்து என்னுடைய உழைப்பால தேடி அலைஞ்சுதான் வந்தேன். நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ, நீயா அட்ரஸ் கேட்டு கேட்டு கேட்டுப்பா, வண்டி கிண்டி எதுவும் புக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பையன் 3 நாள் ஆச்சு வரவே இல்லை. அவர் பயந்துட்டாரு, அவங்க ஒய்ஃப் திட்டுறாங்க, ஏங்க பையனை போய் விட்டு வர்றீங்களான்னு. அப்புறம் தேடி வந்து பார்த்தா பையன் வந்து ஒரு கடையில வேலை பார்த்துக்கிறான், டீ கடையில வேலை பார்த்து அந்த காசு இருந்தாதான் வண்டி போட்டு வரணுன்ற ஒரு எண்ணத்துல இருந்தான். அப்பதான் சொன்னாரு, கஷ்டத்தை தெரியணும்னா தவிக்க விட்டு தான் வரணும், பசங்களை தூக்கி தூக்கி விட்டீங்கன்னா பசங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாது இல்ல.